குலுக்கி நடந்தாலுமே என தங்கமே
தங்கவே கூட வர போவதில்லை என தங்கவே குளிக்க நடந்தாலுமே என தங்கவே கூட வர போவதில்லை என தங்கவே அம்பு மணி எழுப்பி சுள்ளரப்பி திரிகோடாலே அம்பு மணி எழுப்பி சுள்ளரப்பி திரிகோடாலே நாளையுமே உணர்ச்சது புதுப்பாடையில் போட்டு வச்சு உம்மடத்தில் ஊற வச்சு உணாடி எடுத்து மீள வைத்தரைச்சு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சா எஞ்சா போதியா கடும்போதை ஆகுதா கத்தி எடுத்து மடி கடலை பொட்டுமா பட்டினா போய் வருவேன் கடலை பொட்டுமா இருக்குதடி குட்டி மாணிக்கம் திகிட்டன மாங்கடி போல் குட்டி மாணிக்கம் திகிட்டன மாங்கடி போல் குட்டி மாணிக்கம் இருக்குதடி குட்டி மாணிக்கம் திகிட்டன மாங்கடி போல் குட்டி மாணிக்கம். இந்த விதமாக சித்திரவள்ளியை கொண்டு வந்து திண்டிவனம் சத்திரத்தில் விட்டுவிட்டு சாமிராஜ் என்பவர் வேலைக்கு செல்கிறார். அந்த நேரத்தில் மணிவண்ணன் என்று சொல்லக்கூடிய வைர வியாபாரி அந்த திண்டிவனம் சத்திரத்தை பார்க்கிறா பாலமுருகா. இப்பொழுது நமது காளாஞ்சிபட்டியில பழைய காளாஞ்சிபட்டியில அந்த மணிவண்ணன் வரும் காட்சி. சரி, எப்படி 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 சமூகம் எப்படி தெரியுமா? எப்படி அண்ணம் போலிங்க வந்து அடி பெண்ணு அரடி போல் அம்புவது போலுங்க வந்து அடி பெண்ணு அரடி போல் அம்புவது அரடி போல் அம்புவது அம்புவது அடி பெண்ணு அரிய ஊரைக்க வேண்டும் அரடி போல் அம்புவது அடி அண்ணமே ஹரிச்சந்திரா தேவி அடி அடி பெண்ணு அரகன் மனைவி அடி தேவி அடி அடி பெண்ணு அரகன் மனைவி அடி அரகன் மனைவி அடி அரகன் மனைவி அடி அரிய ஊரைக்க வேண்டும். இது மதுரை வீரன். இது மதுரை வீரன். மதுரை வீரனா? ஆமா. தாய் எண்ணன் தந்தை எண்ணு வந்ததோர் மசிக பார்த்து செய்ததோர் பிழைகள் எல்லாம் 1000 பிழை பொறுத்து மீண்டும் நீ வந்தையானால் அன்னைய வரும் அம்மா பணம் பார்க்க கல்யாணி வரும் அம்மா வரும் அம்மா பணம் பார்க்க வரும் அம்மா அங்கே அஞ்சுதமே ராமருடாய் கொஞ்சம் கோயிலண்ணமே அங்கே சித்தாலட்சுமி மாது துரமணி தேர்மதில் ஏறினாளே என் அம்மா தேர்மதில் ஏறினாளே இது தூக்கு தூக்கி இது வந்து தூக்கி தூக்கி பாலமுருகா சமூகா. சரி, ஆமா. என்ன இருக்குது பிரச்சனை? இதெல்லாம் ஆரம்பம்தான். காட்டுக்குத்தான் போனா ராஜன் சித்திரவள்ளி சகிய இன்னும் வர காடு ராணி என்னமா ஏதோ காட்டுக்குத்தான் போனாரே இன்னும் வர காணலே போன ராஜனை காணே சித்திரவள்ளி சகிய என்ன கூரை நேந்தாதாடி என்னமோ ஏதோ என்ன கூறு எந்ததாடியோ என்ன ஏது கூறு எந்ததாடியோ. இது வந்து கிருஷ்ணலீலா சமூக நண்பா. சரி, இந்த நாடகம் வந்து கிருஷ்ணலீலா நாளைக்கு போறது. என்ன இருக்குது பாரு. அங்கடிக்கு போய் நிகாத்தி இங்க ராது மதுகிறாளு அங்கடிக்கு போய் நிகாத்தி இங்க ராது மதுகிறாள் அப்புறம் ராணா சப்பாத்தானி செப்பிடான மத்தாத்தானே பூலோகரம்பை. இத நம்ம சொல்றதா ஏத்துக்கணும். சரி, நம்ம என்ன வந்து மேடையில் சொல்றோமோ நம்ம போடுறதாட நம்ம சொல்றதாட இப்ப வருதா இல்லையா, புதுசா வருதா இல்லையா, அப்படி இல்லைன்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க நமது பகுதியில பழைய காளாஞ்சிபட்டியில புதுமையான ஒரு நல்லதோர் நாடகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் வந்தவங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு மற்ற விஷயத்துக்கு செல்வோமா? பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே,
வருங்கால வாலிபர்களே, எதிர்கால சிங்கங்களே, காலையில் காடுதென்ற மண்ணை பொன்னாக்கும் அலையில் வீடு திரும்பும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, மற்ற பல வட்டார உயர் திரு காவல்துறை அதிகாரி அவர்களே, இவ்வட்டார பஞ்சாயத்து தலைவர் அவர்களே, இவ்வூரை சேர்ந்த கொத்துக்கார நாட்டாமை தர்மகரதா விழா கபடி தலைவர் அவர்களே, அருள்மிகு பழனிமுருகன் காவடி குழு பத்த கோடிகளே, நாடகத்தை வைத்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாடக கலாரத்திலே, திரிமா கலாரத்திலே, மற்றும் பல ஆடல் பாடல் ஆர்வம் உள்ள இளைஞர்களே, கலைஞர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அடியன் கோமாளி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம், வந்தனம். நல்ல ஒரு இடம். என்ன பண்றது? என்ன முருங்கைக்காயெல்லாம் அந்த நண்பர் ஒருத்தர், நண்பரா மாமாவா தெரியல, இந்த பழுவன் மலை போட்டு அவருக்கு ஒரு நோக்கத்துல பாருங்க. என்னது இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் நண்பா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, மாலையை போட்டோன்னே பிடிச்சி நசுக்கிறாரு பாரு பழுவனை. என்னத்தை நசுக்கிறாரு? பழுவனவே போட்டு இப்படி நசுக்கிறீங்க. பழுவனையா? பழுவனை போட்டு இப்படி நசுக்கிறீங்க. கிடைச்சா என்ன ஆகுதா தெரியலையே. என்ன கிடைச்சா? இது கிடைச்சா என்ன ஆகுதா தெரியல. அப்படி நல்ல ஒரு நாடகத்தை, அருமையான ஒரு நாடகத்தை, புதுமையான ஒரு காவியத்தை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறீங்க. சரி, இப்படிப்பட்ட நாடகத்துல நீங்க வச்சு கண்ணார பார்த்து காதார கட்டலே நம்மளை பிடிச்ச பாவங்களை விளக்குது என்று புராணங்கள் சொல்கிறது. புராணங்கள் மட்டுமல்ல, சாஸ்திரம், சம்பிரதாயம், சான்றோரின் வாக்கு. ஆமா, எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அமைதியா உட்காந்து பார்த்தா தாங்க கதையினுடைய கருவலை தெரிய. பப்புண்டா அடிச்சு பிடிச்ச உடனே பாதி பேர் படுத்து தூங்கு, மீதி பேர்ல எந்திரிச்சு வீட்டுக்கு போய் விடியால எந்திரிச்சு ஆல் ரவுண்டுக்காரர் பொண்டாட்டி எங்கேன்னு கேட்கப்படாது. அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா ஊரெல்லாம் பசங்க அப்பா அப்பானே கூப்பிடுறாங்க. எப்படிடா தம்பி ஓ முகச்சாய வழியா ஊருக்குள்ள பசங்க நிறைய அழைகிறானுங்க. அண்ணமைங்க. ஓ, அந்த அளவுக்கு பழக்க வழக்கம் நெருக்கம், நல்ல பழக்கம். தொடர்ந்து அதவே முயற்சி பண்ணுங்க. அதுக்காண்டி பாருங்க தம்பி, பேர் என்ன? விஜய் தம்பி, ஆல்ரவுண்டுக்கார தம்பி விஜய். இது பாரு, இந்த நேரம் ஒரு பெரியாய் பாரு, தலை நிறைய வெறும் மல்லிகை பூவா வச்சுட்டு உட்காந்துருக்குது. அந்த வெள்ளை வெள்ளையர்னு மல்லிகை பூவா வச்சுட்டு உட்காந்துருக்குது பாரு. நல்லா முழிச்சு பாரு, அது மல்லிகை பூ நான் நினைச்சேன், அது நரைச்ச முடி. ஆமா, ஐயோ இல்ல விளையாடுற தெரியும்படி நான் கூட மல்லிகைப்பூன்னு நினைச்சேன் தம்பிகளா. மல்லிகைப்பூ வெள்ளையாத்தான் இருக்க அப்படின்னு நரைச்சு போச்சுன்னு யாரும் சிரிக்காத பிள்ளைகளா. நம்மளுக்கெல்லாம் நரைச்சு போச்சுன்னு சொல்லி நீங்க எல்லாம் சிரிக்காதுங்க. உங்களுக்கு அப்படி நரைக்கத்தான் போகுது. உனக்கெல்லாம் முடி கரு கரு இருக்குதுன்னு சொல்லி சிரிப்பா. உங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா நரைக்கத்தான் போகுது. நரைச்சவங்களை பார்த்து யாரும் சிரிக்காதுங்க. பாருங்க அக்காவெல்லாம் இந்த நேரம் வந்து இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்குது பாரு. வயசு வலியுறுத்தல எத்தனை உலக்கத்தடிய முறிச்சையோ. எத்தனை உலக்கத்தடி உலக்கையா? ஆமா ஆமா, அந்த கடந்த காலத்து யாபகத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க பாரு கலகல 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 கலன்னு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க. இந்த பாரு அந்த நேரம் இந்த போட்டு போட்டா புடவை கட்டி இருக்கிற தங்கச்சி பார்த்தா சிரிக்கிற சிரிப்புல சோறு போட்டு திங்கலாம், சொப்பு போட்டு மோக்கலாம். எதுல மத்து போட்டு கடையில மத்தியானம் கை வச்சு கூட ஓய்வு எடுக்கலாம். சமூகா எடக்கட்ட வைக்கம். உண்மையா சிரிக்கிறார்களா இல்லையா? சிரிக்கிறார்களா இல்லையா? அப்படி நல்லா சிரிப்பா நல்லா ஜெய ஜோதியா இருந்தா தானே நமக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு தம்பி. அப்படி ஜம்முன்னு நல்லா ஒரு ஆர்வமா இருந்தா தானே நம்மளும் படிக்கிற மாதிரி ஏதாவது ஆசை வரும். என்னமோ என்னது அது அப்படி லைட்டா தொட்டுக்கிட்டா தம்பி நிறைய சாப்பாடு இருக்கு. அது சைடுல சைடு சின்ன வச்சிருப்பாங்க பாரு, ஊருகா பொரியல். அதை எடுத்து அப்படி தொட்டோம்னா தான் வச்சது போற சாப்பிட முடியும். அதனால சொல்ல வர்றேன். வந்துட்ட நாடகத்தை ஆரம்பிச்சுட்டேன் ராசாத்தி. நான் இந்த பொட்டு பொட்டு புடவை வண்டி பூட்டிடுமா? ஆமா, இவ்வளவு தூரம் வந்துட்டேன் காளாஞ்சி வெட்டிக்கு. அப்புறம் வண்டி பூட்டி ஓட்டல நிலைமை என்ன ஆகிறது? மணி 5:30 மணி வரைக்கும் சமூக நண்பா 5:30 வரைக்கும் வண்டி ஓட்டினேன். சரி, 5:30 வரைக்கும் ஓட்டுவாங்களா? நான் டைட் பண்ணுவாங்களா? நான் சந்திச்சுவே இல்லை அந்த நினைவு. ஐயோ, அந்த பிரச்சனை அப்படி இதுலயே அப்படி கொண்டாந்து விட்டுட்டாங்களா? அட நந்தகோபாலா, 10 மூட்டை பாட்டு 5 லாரி கதை. எப்படி ஏ புள்ள ராதாதி எம்பாட்ட கேளாதி ஏரோட்டு வேளையில நம்ம களஞ்சி வெட்டியில நிக்க விடிய விடிய தேரோட்டோ நடக்கும் மடி எரிக்கிற பக்கம் வாடி செல்லாமா கவிக்கிற செல்லதார கொஞ்சம் நெல்லாமா அங்கே எரிக்கிற பக்கம் வாடி செல்லம்மா
கவிக்கர சேல தார கொஞ்சம் நிலம்மா அங்கே இருக்கிற பக்கம் வாடிகளே சொல்லம்மா கவிக்கர சேல தார கொஞ்சம் நிலம்மா கச்சத்தப்பு உடையிலே முச்சி கட்டி நீ குளிச்சே நிச்சகத்து தந்தவளே குஞ்சம் என்ன தின்னவளே கச்சத்தப்பு உடையிலே முச்சி கட்டி நீ குளிச்சே நிச்சகத்து தந்தவளே குஞ்சம் என்ன தின்னவளே மிடுக்குஞ்சி நீச்சத்துக்கு நான் கூட வந்த நடி மிடுக்குஞ்சி நீச்சத்துக்கு நான் கூட வந்த நடி அணும்பொண்ணு நீச்சத்துக்கு கால நேரம் இருக்குதாடி அணும்பொண்ணு நீச்சத்துக்கு கால நேரம் இருக்குதாடி கருவூரு பக்கம் வாடி எழுதலாமா உனக்கு கண்டாங்கி புடவதார கொஞ்சம் நிலம்மா எங்கள் புதுப்பட்டி பக்கம் வாடி எழுதலாமா உனக்கு புதுசா புடவதார கொஞ்சம் நிலம்மா ஏ உளராசாத்தி மேகாங்க இருக்குதடி முன்னிருட்டு கம்முதடி முகத்தில நான் இருக்க முக்காட்ட போடாதடி மேகாங்க இருக்குதடி முன்னிருட்டு கம்முதடி முகத்தில நான் இருக்க முக்காட்ட போடாதடி கற்கால நீர்மேகம் கட்டாயம் பெய்யுமடி கற்கால நீர்மேகம் கட்டாயம் பெய்யுமடி ஏற்போல தோடி கட்டி ஊர்கோளம் போவோம் அடி ஏற்போல தோடி கட்டி ஊர்கோளம் போவோம் அடி புதுப்பட்டி பக்கம் வாடி எழுதலாமா உனக்கு புதுசா புடவத்தார கொஞ்சம் நிலம்மா கமக்கடம் புதுப்பட்டி பக்கம் வாடி எழுதலாமா உனக்கு புதுசா புடவத்தார கொஞ்சம் நிலம்மா காணாமயிலாளே கவிடலை என்று சொல்லி மீனாட்சி கோயிலில வேட்டி போட்டு தண்டிரண்டி காணாமயிலாளே கைவிடலை என்று சொல்லி மீனாட்சி கோயிலிலே வேட்டி போட்டு தாண்டிரண்டி பொங்கி வரும் காவேரியில் போகாமல் மஞ்செடுத்து பொங்கி வரும் காவேரியில் போகாமல் மஞ்செடுத்து தங்க மஞ்சள் நூல் எடுத்து தரங்கோர்த்து கட்டிடுவேன் தங்க மஞ்சள் நூல் எடுத்து தரங்கோர்த்து கட்டிடுவேன் கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி வீடுந்த செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்கிறம்மா சொட்டாணி ராசா கண்ணு சுத்துறது பக்காரண்ணு முக்கு வழி போட்ட மச்சா முந்தணியல் கைய வச்ச விளைஞ்ச காட்டோரோ வேலி ஒண்ணு இருக்குதாடி அத்துமீறி உள்ள வந்து ஆள வட்டம் போடாதடி கட்ட புள்ள குட்ட புள்ள கரிகமணி போட்ட உள்ள வீடுந்த செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்கிறம்மா பாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவுங்க அடி அடி நானே எடுத்து வந்தேன் தேன் குயிலே போட்டு கடி பாடிப்பட்டி சந்தையில வாங்கி வந்த ரவிக்கையடி கைதனை எடுத்து வந்தேன் பாடிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவுங்க அடி தேடி நானே எடுத்து வந்தேன் தேன் குயிலே போட்டு கடி இங்க ஏணி மாட்டை யாராச்சும் பாப்பாக தாலி கட்டி பக்கம் வந்தா யாரு நம்மை கேட்பாங்க கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி ஓட்ட புள்ள கண்ணம் கொழி விழுந்தது நம்மா காரியமா வந்திருக்கிறம்மா கன்னி பொண்ணு வெக்கத்திலே கருத்த மச்சான் பக்கத்திலே என்ன நம்ம சொல்லி போட்டா ஏன் மனசை கெடுத்து போட்டான் கண்ணு பொண்ணு பக்கத்தில கண்ணி
காரியமா வந்திருக்கிறீங்களம்மா. கரும்பு தோட்டத்திலே சிற்றரும்பு சுத்துதாடி தங்கமே உன்னை பார்த்து தவிக்குதாடி ஏ மனசு. கரும்பு தோட்டத்திலே சிற்றரும்பு சுத்துதாடி தங்கமே உன்னை பார்த்து தவிக்குதாடி ஏ மனசு. மந்தோப்பு ஓரத்திலே மல்லி கட்ட வந்த உள்ள கட்டி மேல கொட்டு வரை எட்டு இருந்து பத்துடாடி. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி ஓட்ட புள்ள கண்ணம் வெளி விழுந்த என்னம்மா. ஒரு காரியமா வந்திருக்கிறீங்களம்மா. ஒரு காரியமா வந்திருக்கிறீங்களம்மா. 4000 காரியமா வந்திருக்க நில்லம்மா. தென்னகத்தின் நாடக கலைக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எனது ரமேஸ்வரி மக்களே, உங்கள் அத்தனை விரலுக்கும் எங்களது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அரபை அண்ணன் அப்புச்சாமி அன்பு நண்பர் ஏபிஆர் ஆண்டி கலைக்குழுவை சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன் கலைப்பணிக்கு. அப்புச்சாமி அண்ணன் ஏத்தண்டு நடிகர்களுடைய அமைப்பு அன்பு பங்காளி ஏபிஆர் கலைக்குழு. ஆமா அப்படி நல்ல நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. வந்துட்டா போக முடியல, போயிட்ட வர முடியல. என்ன பண்றது? பலமுருகா 3 மலர் சுத்து 30 மலர் சுத்தா இருக்குது. அதுக்கு தான் 5 ஏறாத கஞ்சி வாங்காதேன்னு சொல்லி குருநாதர் சொல்லிட்டு போயிட்டாப்லையே நாச்சி வெட்டி பிச்சை. ஆமா, அந்த ஆளு சொல்லிட்டு சமூக செத்து போயிட்டாப்ல. சரி, யாரு? நாச்சி வெட்டி பிச்சை. இந்த குபாரிக்கு பக்கத்துல ஒரு ஊர் நாச்சி வெட்டின்னு இருக்குது. சரி, அவர் தாங்க எங்களுக்கு எல்லாம் குருநாதரா? ஆமா, எனக்கு இளமன வேல்சாமண்ணுக்கு. சரி, நான் கரூர்ல ஒரு 30-15 பேத்துக்கு அவர் தான் குருநாதர். சரி, கொஞ்சம் நஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அந்த ஆளு செத்து போயிட்டாப்ல. ஆனா இருந்து மட்டும் என்ன நிறைய சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்க, நீங்களும் எங்களை வச்சு மேய்க்க முடியாது. கொஞ்சம் நஞ்சத்துக்கே இத்தனைன்னா முழுசா சொல்லி இருந்தா நிலைமை என்ன ஆகும்? முடியாது. எப்படா இவன் உள்ள வாங்குற மாதிரி இடம் வந்துரு. அப்படிப்பட்ட காலகட்டாயத்துல நல்ல ஒரு அமைப்புல பாரு, லெப்ட் சைடுல எல்லாம் மகராசிகள் மல்லன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமா, ஆடியத்துல வந்து நிறைய பேர் அங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க கோயிலுக்கு பக்கத்துல. ஆமா, வந்தவங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன பழமொழி? வாருங்கள் வடை பிடிப்போம், வாழ்க்கையில இடம் பிடிப்போம். மகராசம் பொங்க வரணும், மண்டி போட்டு திங்க வரணும். பழைய காளாஞ்சிபட்டியில திருவிழாவில் இந்த காவடி குழு பக்தர்கள் நாடகம் வைக்கணும். நம்ம கம்பத்தை கொண்டு போய் கும்பத்துல சாய்க்கணும். கம்பத்தையா? சாமிக்கு முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறது. முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துறது. சரி, பல பேத்துக்கு பல நோக்கங்களாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நோக்கம் நாடக கண்ணோட்டத்தோட அமதி காத்து பொறுமை காத்து நாடகத்தை கண்டுகளுக்கு வரும்போது அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகம் பார்க்க வந்த தாய்மார்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு சிறு விண்ணப்பம். எப்படி? இந்த நேரம் கண்ணாடி போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா தங்கச்சிங்களா? சொன்னோன்னே பாரு, அந்த புள்ள வேற கண்ணாடி வேற கழட்டி பிடிச்சு. அட, நான் காமெடிக்காக விளையாட்டு காமெடி சொன்னதாயி, உனக்கு தெரியாம கண்ணு கழட்டி போட்டுக்கமா. நீ போட்டுக்க உன்னையெல்லாம் நாங்க வேண்டானே சொல்ல போற. உங்களுக்கு எப்படி? ஆஹா, எனக்கு வேற வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. இல்ல, வெளியில வந்தா எனக்கு வேற வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. எப்படி இருக்கு? அதான் சொல்றேன், சும்மா இருக்க மாட்டேங்குது. நான் சும்மா விளையாட்டுக்காண்டி சொன்ன வந்து இந்த புள்ள கண்ணாடி கபக்குன்னு கழட்டி பிடிச்சேன். கலட்டினா பரவாயில்ல. இன்னும் ஒரு வேண்டுகோள், நாடகம் பார்க்க வந்தவங்க எல்லாம் வீடு பூட்டிட்டு வந்துட்டுமான்னு யாவகம் பண்ணிக்காங்க. வீட்டை பூட்டிட்டு வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறமான்னு யாவகம் பண்ணிக்காங்க. சரி, அப்படி ஒரு வேளை வீட்டை பூட்டலைன்னா உடனே போய் வீட்டை பூட்டிட்டு வந்து மந்தில வந்து உட்கார்ந்து பாருங்க. சரி, வீட்டை பூட்டிட்டு வந்து 6 மணி வரைக்கும் உட்கார்ந்து பாருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஊருக்குள்ள திருட முந்திரி அன்னைக்கு இப்படி எல்லாம் வந்துட்டான். இப்பெல்லாம் நிறைய களவு வேலை நிறைய நடக்குது. ஏன்னா ஆர்வ கோளாறுல இருந்தா இங்கதான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஊரை சொன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த திண்டுக்கலுக்கு பக்கத்துல தோப்பட்டின்னு ஒரு ஊர், தோப்பட்டி இருக்குதுங்கல்ல, அங்க நாடகத்துக்கு போயிருந்தா இப்படிதான் நாடகம் நடந்துட்டு இருக்குது. ராத்திரியில 12-1 மணிக்கு ஊருக்குள்ள திருடம் போந்துட்டான். ஊருக்குள்ள திருடம் போந்த உடனே வீடு தவறாம காசு பணத்தை எல்லாம் பூரா அள்ளி மூட்டை கட்டி நகை காசு பணம் பட்டு சீலை பட்டு புடவை பட்டு வேஷ்டி துண்டெல்லாம் எல்லாம் அள்ளி மூட்டை கட்டிக்கிட்டு ஓட்டம் பிடிச்ச 2 மணிக்கு குறுக்கு வழியில. சரி, குறுக்கு வழியில ஓடும் போது 20 வயசுல ஒரு அம்மா நேரா ஒடியாந்து இந்த திருட மேல டம்முன்னு இடிக்க. சரி, இந்த மூட்டை தம்முன்னு கீழே விழுந்துருச்சு. இடிச்ச உடனே கீழே விழுந்துருச்சு. தம்பி அந்த அம்மா சும்மா விடல, மூட்டை அந்த காய்ச்சி பண்ண மூட்டை விழுந்த உடனே அதை எடுத்துக்கிட்டு ஓடி போச்சு. இந்த திருடன பையன் ஜவனியான்னு நிக்கிறான். கை கட்டினது வாய் கட்டலையே.
அப்படின்னு செவடேன்னு நிக்கிறாப்புல. ஆ. அப்புறம் யோசிக்கிறாப்புல சமூகம், எப்படி என்ன ஊரே திருட நம்ம ஆ, கிட்ட ஒரு பொம்பளை திருடி விட்டாளே, சரி உக்காளி கட்டுனா இவ்வளவு தாண்டா கட்டணும், அப்படி சொல்லு ஆ. இல்லைன்னா காசி ராமேஸ்வரத்துக்கு மாலை ஓடிக்கிட்டு போயிடலாம். ஆமா, இப்படிதான் காசில இருந்து ஒருத்தர் வந்திருக்கான். ஆ, ஆமா, அங்க வந்து ரொம்ப நொந்து போய் நோலா இருந்திருக்கான். ஆ, வந்து ஒரு சாமியார் கிட்ட சாமி பார்த்திருக்காரு. சரி அந்த சாமியார் சொல்லியிருக்காரு, ஆ, நீங்க ஒரு தடவை காசிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிரும்னு சொல்ல. சரி அட கூறுகட்ட குக்கரு, ஆ, நான் காசியில இருந்து தான் இங்கேயே வந்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு, சரி திரும்ப காசிக்கே போக சொல்றியா ஆ, அப்படின்னு அவரு சொல்றாரு. அது மாதிரி இப்படி அதே பொண்ணை தாண்டா கட்டணும்னு சொல்லி அந்த திருட ஆ, அந்த நகமூட்டையை தூக்கிட்டு ஓடிச்சு பாரு பொம்பளை. ஆமா அதே பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாப்ல. சரி கல்யாணம் பண்ணி 10 மாசம் கழிச்சு ஆ, அந்த திருடன் திருடிக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை ஆபரேஷன் பண்றாங்க ஆஸ்பத்திரியில. ஆ, ஆபரேஷன் பண்ணி குழந்தையை வெளியில எடுக்கும் போது ஆ, அந்த திருடனுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி பிறக்குது தெரியுங்களா? எப்படி கை ரெண்டி பாருங்க இப்படி இறுக்கி பிடிச்சுக்கிட்டே பிறக்குது. ஏன் அப்படி காரணம் என்னன்னு கேளுங்க. என்ன காரணம் ஆபரேஷன் பண்ணி குழந்தையை வெளியே எடுக்கும் போது ஆ, நரசு கையில் இருந்த மோதிரத்தை இந்த குழந்தை லபக்குன்னு உருவிக்குச்சு. ஐ, பாருங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்குது. ஆ, பாத்தீங்களா பிள்ளைங்களா? அதுக்கு தான் பெரியவங்க சொன்னாங்க, தாயை போல புள்ள நூலை போல சேலை. ஆ, இப்படி எச்சரிக்கையா இருக்குது ஐயா. இந்த இப்படிப்பட்ட காலகட்டம் பாருங்க. இந்த பிரச்சனை இப்படி போக ஆ, இன்னொரு மேட்டர் பாருங்களே. என்ன மேட்ரு ஒருத்தர் ஆ, ஒரு வயசு பொண்ணு, ம், இந்த அப்படி தங்கச்சி மாதிரி சரி ஒரு பொண்ணு ட்ரெயின்ல தனியா போயிட்டு இருந்திருக்குது. சரி ட்ரெயின்ல தன்னந்தனியா ஒரு பெட்டியில உட்கார்ந்து இருக்குது. ஆ, அதுல நம்மள மாதிரி ஒருத்தர், நம்மள மாதிரினா நம்மளை யாட்ட ஆம்பளை ஆம்பளை நம்ம கிடையாது, ஆ, அதுல போய் ஏறி உட்கார. அந்த பெட்டியில இந்த ஆளு ஏறி உட்கார. சரி அந்த பொண்ணு நகை நட்டெல்லாம் நிறைய போட்டு இருந்திருக்கு. நிறைய கச்சக்கமா ஆமா. ஆ, அப்புறம் இந்த ஆம்பளை போய் அந்த பொண்ணு மிரட்டுறாப்ல, ஆ, இங்க பாரு புள்ள, ஆ, இந்த காதுல போட்டிருக்கிற நகை நட்டெல்லாம் கழட்டி கொடுத்துரு. யார கேக்குறீங்க? அந்த பெட்டியில ரயில் பெட்டியில ரயில் பெட்டியிலையா? ரயில் பெட்டியில உட்கார்ந்திருந்த பொண்ணை பார்த்து அந்த பெட்டியில அடுத்த ஆளு ஆம்பளை கேட்கிறாரு, சரி இங்க பாரு புள்ள, நல்லா நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஜெய் ஜோதியா இருக்கிற, ஆ, நீயா கழட்டி கொடுத்துரு அப்படின்னு இவர் கேட்க, சரி அந்த புள்ள இப்படிங்க, ஆ, தர முடியாங்குது. அட நீ கழுத்துல போட்டுக்கிறீங்களா தோடு மூக்குத்தி செயின் இதெல்லாம் கழட்டி கொடு அப்படின்னு இவர் திரும்ப சொல்ல, ஆ, திரும்ப அந்த புள்ள சொல்லுது, எப்படி என்ன சொல்லுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சரி இவர் என்ன நினைச்சிட்டாரு, ஆ, காது கேட்கலியாட்டிருக்குது ஆ, அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆ, அட நகை நட்டெல்லாம் கழட்டி கொடு திரும்ப கேட்க, சரி அந்த புள்ள சொல்லி இருக்குது, ஆ, ஒரு பேப்பர் பேக்ல வச்சிருந்த பேப்பரை வெளியில எடுத்து எடுத்து பேப்பர்ல எழுதி கொடுக்குது. என்ன எழுதி கொடுக்குது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கே புரியல, புரியல, நீங்க சொல்றத இந்த பேப்பர்ல எழுதி கொடுங்க சரி அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, ஆ, இந்த திருட போன மனுஷன் ஆ, பேப்பர்ல எழுதுறாப்ல, எப்படி உன் நகையை கழட்டி கொடு, ஆ, போய் செயினை கழட்டி கொடு, சரி மூக்குத்தி கொடு போட்டுக்கிறிய மூக்குத்தி கழட்டி கொடு, ஆ, நம்ம கால்ல போட்டுக்கிறிய கொலுசு கொலுசு கழட்டி கொடு ஆ, அப்படின்னு இவர் எழுதி கொடுக்கிறாரு பேப்பர்ல. சீட்ல ஆ, அந்த பேப்பரை வாங்கி இந்த பொண்ணு கையில வச்சுக்கிட்டு ஆ, அடுத்த ஸ்டேஷன்ல போய் இறங்கும் போது ஆ, இந்த திருட போனவன போலீஸ்காரர்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு போயிருச்சு. சபாஷ் ஆ, ஆதாரம் அந்த பேப்பரவே காட்டுது. ஆ, பாருங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. ஆ. எதுலயுமே இன்னொரு பிரச்சனை சமூகம் என்ன பிரச்சனை? ஆ, ஐயோ பிரச்சனை மேல பிரச்சனை தானா? திருடன்னு சொன்ன மாதிரி ஆ, ஊருக்குள்ள ஒருத்தன் வந்து புதுசா திருட போயிருக்கான். புதுசா புதுசா திருட போயிருக்கான். ஆ, வீட்டுல ஒரு பெரிய ஒரு ஆம்பளை படுத்திருக்காரு கட்டில்ல. சரி இந்த ஆளு போன உடனே காலு மேட்லயும் தலை மேட்லயே சாவி தொலைவி இருக்காப்புல, பீரோ சாவி. ஆ, அவர் படுத்துறவர் சொல்லியிருக்காரு, ஆ, ஏடா நீ புதுசா திருட வந்திருக்கிறியா, ஆ, எந்த காலத்துல ஆம்பளை கிட்ட பீரோ சாவி இருந்தது, ஆ, அங்க பாரு என் பொண்டாட்டி அங்க படுத்திருக்கா பாரு அந்த மூலையில. சரி நானும் ஒரு 3 நாளா ஒரு 300 ரூபாய் காசு எடுக்கலாம்னு முயற்சி பண்ணி பாக்குற முடியல, முடியல. செவனேன்னு படுத்து